ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருந்தோம் ஈவெண்ட்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, எப்படி ரியாக்ட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இப்போ என்ன ப்ராப்ளம்னா, என்னோட ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் என்னோட ஆப் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால கண்டினியூஸ் ஒரு 4 to 5 days வீடியோ வரல. ஸோ அதனால நம்மளுக்கு எப்படியே போனால் வீடியோ போட முடியாது அப்படின்ட்டு நம்ம வந்து ரியாக்ட் கான்செப்ட் தான் படிக்கும், அது நம்ம எதுனாலும் படிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஐடிஸ் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னா ஒரு மோட்டிவ், எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம அந்த மோட்டிவ் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஐடி செலக்ட் பண்ணோம். பட் வந்து பீட்டா வெர்ஷன்ல தான் இன்னொரு அந்த டெவலப்மெண்ட் வெர்ஷன்ல இன்னும் நமக்கு அந்த ஃபுல் டெவலப்மெண்ட் முடியாதனால அதில் சம்திங் எரர்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, நமக்கு வந்து கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியாக்ட் ஃபார்ம்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, நம்ம டைரக்டா கோடுக்கு போயிடலாம். ஓகே, நான் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போறேன். இப்போ ஒரு ஃபார்ம், ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்ம் கிரியேட் பண்ணிடணும். ஸோ இதுதான் ஒரு நல்ல டெவலப்பருக்கு அழகு. ஒரே ஒரு பாக்ஸ் தானே இருக்கு அப்படின்ட்டு இன்புட் பாக்ஸை மட்டும் வைக்க கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் பாக்ஸ் வைக்கிறேன். ஸோ சம்திங் பிளேஸ் ஹோல்டர் நேம், தென் அதை காப்பி பண்ணி சம்திங் பிளேஸ் ஹோல்டர் இமெயில். ஸோ இமெயில் யூஸ் பண்ணுறதுனால நான் டைப்பே என்ன பண்ணுறேன்னா இமெயில் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ இமெயில் மாற்றிட்டேன். ஸோ 2 போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு சப்மிட் பட்டன், இன்புட் டைப்ல சப்மிட். ஓகே, இப்போ போய் நம்ம ஃபார்மை பார்த்தோம்னா அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஓகே வெயிட். ஓகே, இதான் நம்ம ஃபார்ம். நேம் இருக்கு, இமெயில் இருக்கு, சப்மிட் இருக்கு. இப்போ நான் சப்மிட்டை கிளிக் பண்றேன், என் பேஜ் ரீலோட் ஆகுது பார்த்தீங்களா? கிளிக் பண்ணிட்டேன், ரீலோட் ஆயிட்டு. ஓகேவா? ஸோ இந்த ரீலோட் ஆகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி எப்படி நம்ம ஃபார்மை கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படிங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ நம்ம நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்ம்ல இருந்து அந்த ஃபீல்டோட வேல்யூ எடுக்கணும்னா நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுல அதே தான் பண்ண போறோம். நம்ம நேமுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம், இமெயிலுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? கரெக்ட், யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி தான். ஸோ நேம் கமா செட் நேம் equal to use state வரும், என்டர் அடிச்சீங்கன்னா இம்போர்ட் ஆயிரும். அதில் என்ன கொடுக்கணும்னா எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்கேன். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் கான்ஸ்ட் இமெயில், இமெயில் கமா செட் இமெயில், அங்கேயும் யூஸ் ஸ்டேட் கொடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம போன வீடியோல ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த ஈவெண்ட்டை தான் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட இந்த பாக்ஸ்ல ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது தான் எனக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா நம்ம உள்ள போய் டைப் பண்ண போறோம். ஸோ டைப் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, வேல்யூ 0ல, அதாவது எம்டி வேல்யூல இருந்து ஸோ நம்ம டைப் பண்ற வேல்யூவா சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த ஈவெண்ட் பேர் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், அதே தான், ஆன் சேஞ்ச் ஈவெண்ட். ஸோ ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வச்சா நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீட் பண்ண போறோம். சரி, ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ரீட்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபால்ட் வேல்யூவே எனக்கு வந்து அந்த பாக்ஸ்ல செட் பண்ணணும். அதுக்கு தான் பிளேஸ் ஹோல்டர் வச்சிருக்கோம்ல. ஸோ பிளேஸ் ஹோல்டர் இல்லாம நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ண என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த நேம்ங்கிறத நான் எதோட வேல்யூ யூஸ் பண்ண போறேன், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ யூஸ் பண்ண போறேன். ஸோ வேல்யூ என்ன கொடுக்கணும்னா நேம். நம்ம வேரியபிளை ரியாக்ட் டவுன்குள்ள கொண்டு வரணும், என்ன பண்ணணும், கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் வேல்யூ என்ன கொடுத்துருவேன், இமெயில் கொடுத்துருவேன் இங்கே வந்து. ஓகேவா? ஓகே, இமெயில். ஓகே, கரெக்ட் ஆயிட்டு. இப்போ அது எனக்கு ஒரு சேஞ்ச் இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன்னா நேம் இருக்க இடத்துல VK64 அப்படின்னு கொடுத்துட்டேன், இமெயில VK64@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க என்ன இருக்குன்னு. இப்போ நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன், ஏதாவது டைப் பண்றேன், ஒண்ணுமே வரல. ஸோ ஏன் மாறல அப்படின்னா நம்ம வந்து அவங்க டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டோம், அதை வந்து மாற்ற முடியாது. ஓகே, மாத்தணும்னா என்ன பண்ணணும், அப்பனா என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ நோட் சேஞ்ச். ஸோ சேஞ்ச் பண்ண போறதுனால நம்ம இந்த ஈவெண்ட்டை கால் பண்ண போறோம். என்ன ஈவெண்ட்னா ஆன் சேஞ்ச். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஆன் சேஞ்ச்லையும் ஆன் சப்மிட்லையும் மட்டும்தான் நம்ம வந்து ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுவோம், இல்லைன்னா ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்போ சொல்லிடுறேன். ஸோ e.target.value. ஓகேவா? ஸோ இப்போ போய் நம்ம வந்து நேமை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நேம்லாம் இப்போ பேக் வரைக்கும் போகுது. ஸோ வேறு டைப் பண்ணா வருது. ஓகேவா? ஓகே, ஸோ தென் அதே மாதிரி இமெயிலுக்கும் ஆன் சேஞ்ச். ஸோ இங்கே ஈவெண்ட்டை வாங்கிட்டு சேம் செட் இமெயில்.
அப்படின்னு டைப் பண்ணோம்னா நமக்கு அங்கே இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு என்ன மாறும்னா இமெயிலும் மாறும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். எனக்கு வந்து இந்த ரெண்டு வேல்யூவே எனக்கு என்ன பண்ணணும்னா கன்சோல்ல பிரிண்ட் பண்ணணும். நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது, இல்லைன்னா ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது. சப்மிட் பட்டனை கிளிக் பண்றதுங்கிறது ஒரு ஈவெண்ட், ஃபார்மை சப்மிட் பண்றதுங்கிற ஒரு ஈவெண்ட். ஓகேவா? ஸோ ரெண்டு டிஃபரெண்ட் ஈவெண்ட்ஸ். சப்மிட் பண்றது என்னன்னா நம்ம வந்து என்டர் அடிச்சு சப்மிட் பண்றது, கிளிக் பண்றது இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணோம்னா அது வந்து கிளிக் ஈவெண்ட். ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட்டையும் நம்ம ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணணும்னா ஃபார்ம்ல ஆன் சப்மிட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆன் சப்மிட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நான் இங்க வந்து கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஆரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறேன், console.log எனக்கு என்னெல்லாம் பிரிண்ட் ஆகணும், நேமும் இமெயிலும் பிரிண்ட் ஆகணும். இதான். ஸோ இப்போ இந்த ஃபார்மை எங்க கால் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் கால் பண்ணணும். அவங்க என்ன ஈவெண்ட்னா ஆன் சப்மிட். இந்த ஈவெண்ட்ல கால் பண்ண என்ன ஆகும், ஹேண்டில் சப்மிட்டா கால் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே ஓகே நம்ம ஃபார்ம் ஒர்க்கை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். நம்ம டிஃபால்ட் வேல்யூவும் கொடுத்து வச்சிருக்கோம். ரீஃப்ரெஷ் ஆகலை. ஓகே ஆயிடுச்சு. டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். நான் சப்மிட்டை கிளிக் பண்றேன். என்ன ஆச்சு பாத்தீங்களா, என் கன்சோல்ல பிரிண்ட் ஆனிச்சு, ஆனா காணாம போயிடுச்சு. மறுக்கா கிளிக் பண்றேன், இங்க பாருங்க வந்துடுச்சு, வந்து மறு செகண்ட் ரீஃப்ரெஷ் ஆயிட்டு. ஸோ நம்ம வீடியோட பிகினிங்லேயே பார்த்துருந்தோம், ஃபார்மை சப்மிட் பண்ணா பேஜ் என்ன ஆகும்னா ரீஃப்ரெஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இங்க இருந்து எடுத்து எம்டி பண்ணிடுவோம். எம்டி 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 பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து எம்டி ஆயிடுமா. இதுக்கப்புறம் நம்மளா மேனுவலா டைப் பண்ணுவோம். இங்க வந்து சும்மா டைப் பண்ணிடுவோம். சப்மிட் கொடுத்தோம்னா என்ன ஆகுது, எனக்கு இங்க அட்டு இல்லை அப்படின்றது. ஸோ சம்திங் போட்டு என்டர் கிளிக் பண்ணிட்டேன், வந்துச்சு, வந்துட்டு உடனே போயிடுச்சு. இதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணியிருந்தப்போ நீங்க மறந்துருந்தா இங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தேன். நான் என்ன பண்ணேன், ஹேண்டில் சப்மிட்ல நம்ம என்ன வாங்கணும், ஈவெண்ட்டை வாங்கணும். ஸோ ஈவெண்ட்டை வாங்கியாச்சு. ஹேண்டில் சப்மிட்டுக்கு ஈவெண்ட்டை பாஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்டில் சப்மிட்ல நான் ஈவெண்ட்டை ரிசீவ் பண்ணிருச்சு. அங்க ஒரு கமெண்ட் கொடுக்கேன், ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். ஸோ இந்த கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் ஆனே ரீஃப்ரெஷ் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ நேம் vk64 ஓகே, என்டர் அடிச்சு சப்மிட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா ஒன்றுமே ஆகலை. ஸோ நான் மறுக்க ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன், விக்கு 64 வச்சுட்டு இப்போ வந்து சப்மிட் கிளிக் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா இப்போ வந்து நமக்கு இன்னும் கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபார்மை ரீஃப்ரெஷ் ஆக விடாமல் தடுக்கிறது எப்படின்னு நம்ம இந்த பார்த்துருக்கோம். ஓகேவா? அந்த ஈவெண்ட்டை வாங்கி ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்துட்டோம்னா அந்த ஃபார்ம் வந்து இன்னும் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபார்ம்ல உள்ள ஃபீல்டில் உள்ள வேல்யூலாம் எப்படி கெட் பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓகேவா? ஸோ ரியாக்ட் ஃபார்ம்ஸை இப்படிதான் கண்ட்ரோல்டா யூஸ் பண்ணணும். எதுக்கு கண்ட்ரோல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டு வேரியபிள் அசைன் பண்ணி அதுக்கான வேல்யூஸை ஒரு பாக்ஸ்ல நம்ம எடுத்து கண்ட்ரோல்டா நம்ம வந்து இந்த வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிக்கணும்னா கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரியாக்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னாலே கண்ட்ரோல்டு இன்புட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஞாபகம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரியாக்ட் ஃபார்ம்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் போட்டு வச்சிருங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு ப்ராஜெக்ட் ஐடிஸ் ஒர்க் ஆகாதனால நம்ம வந்து ரியாக்ட்ல நார்மல் விஎஸ் கோட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நான் டெய்லி செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு போறதுக்கு அது ஆக்சஸ் வரல. ஸோ உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க, இல்லை நீங்களும் விஎஸ் கோட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.